இமாம் சைஃபுல்லா அவர்களே, திரு இடும்பவனம் கார்த்தி அவர்களே, தமிழராக திரு சாட்டை துரைமுருகன் அவர்களே. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, மூணுன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஐயோ, காரியம் செய்ய காத்திருக்கிற மாதிரியே நிக்கிறானுங்களே. கட்சிக்கு 2026 ஒரு சர்க்கிளா தான் அமைய போகிறது அப்படிங்கிற அணியில முதலாவதாக திரு முஸ்தபா அவர்களை பேச அன்போடு வைக்கிறேன். கூட்டத்தோட கூட்டமா வச்சு கூறு போறேன்டா. வெற்றியோட திரும்பி வா. மாட்டுக்கும் ஆட்டுக்கும் காடை குஞ்சிக்கும் ஆமை குஞ்சிக்கும் பயோமெட்ரிக்லே வாக்களிக்க நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினால்தான். விளைக்கடா எங்கடா இருக்காங்க? என்ன கேட்கிறாரு, இந்த ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் வாக்குறுதி கேட்கிறாரு. நீங்க அணிந்து கட்டுறீங்கன்னா நீங்க ஏதாவது தேரும். அடுத்து ஹோட்டல்ல பில்லு குத்துற மாதிரி குத்திட்டானே. விடுதலை புலிகள் மரியாதைக்குரிய பிரபாகரன் அவர்கள் விடுதலை தேசியம் விடுதலை புலியை ஆரம்பிச்சு தனி ஈழம் கேட்டாருன்னு சொன்னா வேலை வெட்டி இல்லாத நீ எல்லாம் எதுக்கு வேர்ல்டு நியூஸை பத்தி பேசுற? அவர் பாத்தீங்கன்னா விடுதலை புலிகள் அவர் புலிப்படை எடுத்து அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று போராடினார். இருப்பா, ரொம்ப எமோஷனல் பேசிட்டவா, நெஞ்சு அடைக்குதுப்பா எனக்கு. இரு அனுபவத்து அவன் புதுசாக ஒரு பாட்டு போட்டுக்கானா, கேட்போமா? அத கேளு. என்னடா ரெண்டு பொண்டாட்டிக்காரா ஒடுகாலி பொண்டுக்க பயில கட்சி தலைவனா வச்சுக்கிட்டு தேசிய தலைவரை பேசலாமா? என்ன இது சாஞ்சுக்கா? புலிப்படை எடுத்து அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று போராடினார். நீங்க வெறும் கொலம்பு புலிகள். இந்த கொலம்பு புலிகள் இந்த நாட்டுக்கு போராடி என்ன கொண்டு போய் சாதிக்க போறீங்க? இப்ப தெரிஞ்சது நாடைக்கும் பாரதேசிக்கும் பிறந்தவனுங்களா? செத்து போன குடும்பத்தை ரெசார்ட்ல வச்சு பார்த்த நீங்களா அரசியல் பேசலாமா? நான் பொதுவா சொல்றேன், எப்போதுமே பர்மிஷன் தந்தா அப்படியே அறுத்து தள்ளிருப்பீங்க. புடுங்கிருப்பாரு, அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வனத்துல பாத்தீங்கன்னா இது காத்திலே வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா அது? தூஜிம்பாப்ல இங்க பாத்தீங்கன்னா வில்லன நான் சாமி கிட்ட மட்டும் தான் சைலண்டா பேசுவேன், சாக்கடை கிட்ட லம்பாப்ல சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். ஆனா இங்க மேடைக்கு வந்துட்டா வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா, வெண்ணிலவே சொர்க்கம் தானம்மா. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. போட்டு மக்களின் பிரச்சனைகளை மனசிலிருந்து பேச முடியாதவன் தலைவனாக இருக்க முடியுமா? மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு மூஞ்சில ஏதாவது ஒரு அடையாளம். தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தமிழ் தேசிய தலைவனாக மாற்றியது எங்கள் அண்ணன் சீமான். 2009 சரிந்து விட்டது, இனி புலிக்கொடி பறக்காது என்று சிங்களவன் கொக்கரித்த பொழுது இல்லை, உலகம் முழுக்கும் பறக்கும் என்று உலகத்தின் 63 நாடுகளில் அந்த புலிக்கொடியை பறக்க செய்தவன் எங்கள் அண்ணன் சீமான். இருக்கட்டும் சார், இது உங்க உடம்பு, எப்ப வேணாலும் கொள்ளலாம், போங்க சார். எவ்வளவு சைலண்டா குடியிருக்கானுங்க. What bro? This is very wrong bro. What is your problem bro? அங்க பாத்தீங்களா? தங்கச்சி கொஞ்சம் அமைதியா இருக்க தங்கச்சி, இருங்க தங்கச்சி, வெளியே போய் குழந்தைங்கள யாரு வித்த புள்ளியோ கதறுதுங்க, கதறுது, காப்பாத்தாலும் கிடையாது. கவலைப்படாதீங்க, ஜனநாயகன் படம் FTVS பாத்திரலாம், கவலைப்படாதீங்க. கவலை தோன்ற உங்க முகங்களின் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. என்னடா நிறைய பேசுறாங்களா, துண்டு சீட் இல்லாம பேசுறாங்களா, எப்படி பேசுறாங்க? அது அவங்க அதான் பிரச்சனை. என்னம்மா என்ட்ரியிலே இச்சு துப்புற நிறைய பேசுறாங்க, என்னெல்லாமோ சொல்றாங்க, தமிழ் தேசியம்ன்றாங்க, திராவிடம்ன்றாங்க, கச்சத்தீவுன்றாங்க, முல்லை பெரியார்ன்றாங்க. ஆனா துண்டி சீட்டே நம்ம எப்படா பேசுறாங்க? முள்ளுவான மாதிரி இருந்துன்னு நம்மளும் வந்து கலாய்க்குது. 2026 2096 கூட நாம் தமிழர் சாதிக்க போவதில்லை என்பதுதான் நிதானமான உண்மை. உனக்கு வலிக்கல? ஆரம்பத்துல வலிக்கதான் செய்யும்,
போக போக உடம்பு மறுத்துரும் இல்ல. நீங்க 4 வாட்டி தேர்தலில் களத்துல நின்னு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலும் உள்ளேயும் போக முடியாம ஆமா நீ பெரிய ஜார்ஜ் புட்டு மனுஷனே நாட்பாரத்துல உட்கார்ந்து பரதேசிக்கு பேச்சப்ப 2026 நாம் தமிழர் 8ல இருந்து 2 விழுக்காடாக சரிய போது. மறியலாம் இனிமேட்டு அதுதான் அடிச்சிருவான் அதான் மறியலாம் நாம் தமிழர் இயக்கம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் வாக்களிக்க வாய்ப்பு தர வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினால் தான். என்னடா கடை வாங்கி காமெடி பண்றீங்க? வா வா உட்கார் உட்கார் வா ரிலாக்ஸ் வா உட்கார். முஸ்தபாவுக்கு அந்த காடை குஞ்சு ஆமை குஞ்சு இந்த காமெடியை பண்ணுவான்னு நினைச்சிட்டு வந்தேன். அதே புளிப்பு காமெடி அந்த காமெடியை காலில் அடிச்சு கொண்டு வந்துருக்காங்க. பரவாயில்ல. இல்ல வேணாம் எழுந்து நீ உட்காந்தா ரொம்ப அசிங்கமா இருக்கிற. யோசிச்சு இன்னும் நல்லதா சொல்லு. இந்த ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் வாக்குறுதி கேட்கிறாரு. நீங்க அணிந்து கேட்டிருந்தீங்கன்னா நீங்க ஏதாவது என்னடா இது கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டு ஆச்சு. இது வரைக்கும் ஒரு ஊடக சந்திப்பு எங்க கொடுத்தாரு? சர்க்கார் படத்தை கொடுப்பாரு. உனக்கு வெக்கமா இல்ல? நெஜத்துல வந்து ஒளி வாங்கிட்டுனா கத்திய காட்டினது போல ஓடுவார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். இதெல்லாம் தேர்றதா? 26 வரப்போவதில்லை. 26 பிறகு எங்க நீங்க இருக்கீங்க, நாங்க எங்க இருக்கோம்னு பார்க்க தானே போறோம். இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. மகனே எங்க பிளான் தெரியாம தெரியும். உங்க கொள்கையை வெளியாட்டி வச்சீங்களா? காமராசர் தேர்தலில் தோத்து போனார். அதுக்காக காமராசர் வந்து தோல்வி வச்சு மதிப்பிட முடியுமா? இந்த தேர்தலில் தோத்து போனார். ஆனால் அம்பேத்கர் அந்த தோல்வி வச்சு அம்பேத்கரை மதிப்பிடுவீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். நாம் தமிழர் கட்சி இந்த வெற்றி தோல்வி கடந்து காத்திருக்குது. அதனால இந்த புளிப்பு காமெடி எல்லாம் உங்க மேடையில பண்ணுங்க. ஆளை குத்திட்டு வானா அழகு குத்திட்டு வந்திருக்க. நானா குத்தினேன், அவனா குத்தி விட்டாடா. கோயம்புத்தூர்ல போயிட்டு பாஜக காரங்களை பாத்தீங்களே, யார் சொன்னா? எங்க நடந்தது? எப்போ எங்க? ஐயோ கடவுளே, என்ன சோதனை. மோடியை பார்த்தாரு சார் விஜய். மோடியை பார்த்தாரு. ஏய், இந்த தைப்பூச எஃபெக்ட் எல்லாம் இங்க போடாத. எப்ப பார்த்தாரு? 2014. ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தாரா? முன்னாடி பார்த்தாரு. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. பெரியார் சிலைக்கு கீழே எழுதியிருக்குப்பா, கடவுளை பேசுவோர் முத்தாள், கலவனை கற்பழிக்கவர் முத்தாள்னு சொல்லி சொன்னவர். ஆனா பெரியார் மேடை இன்னும் பல பேர் இவரால் கற்பழிக்கப்பட இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க வந்து ஊண்டுகோலா இங்க செயல்படுறீங்களா இல்லையா? வரும் தேர்தல்ல நீங்க பார்க்க தான் போறீங்க. மக்கள் உங்களுக்கு பாடம் போட்டு தான் போறாங்க. உனக்கெல்லாம் பேசவே தெரியல. ஒண்ணு வேணாங்க. ஜனநாயகன் படம், ஜனநாயகன் படத்துக்கு நெருக்கடி. விஜய வாய் திறந்து நான் பாஜகவை கண்டிக்கணும் விஜய் சொல்ல சொல்லுங்க. கேட்கவே மாட்டீங்களா? பயப்படுவீங்க. ஜனநாயகன் படத்துக்கு எங்க அண்ணன் சீமான் தான் பேசினாரு. உங்க அண்ணன் விஜய் இதுவரைக்கும் வாய் திறக்கல. வாயை திறந்து சொல்றா தண்டச்சோறு. வாய் திறப்பாரா? பாஜக பேசுவாரா? திருப்பரங்குன்ற விவகாரத்துல தாவேக்கா நிலைப்பாடு என்ன? இன்னார்தான் கோபால் சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே. என்னடா கோபால, அப்படித்தானே? தைரியமும் துணிச்சலும் இருந்தால் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் தராத பாசிச பாஜகவை கண்டிக்கிறேன். சொல்ல சொல்லு. நான் இன்றைக்கே விஜய பத்தி ஒண்ணுமே பேச மாட்டாங்க. நான் கல்லூரி நாய் மாதிரி. டேய், அண்ணன் கேக்குறாரு, ஒரு குத்து மதிப்பா சொல்லேடா. சொல்ல மாட்டான்டா. சொல்ல மாட்டேன். பாஸ், அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ். அத சிரிச்சின்னு தான் சொல்லுவியா? இங்க சிஎம் அங்கிள் கேக்குதா? அங்கிள் மோடி அங்கிள் கேக்குதா? அங்கிள் போட வேண்டியதான வீடியோ. இந்த பிள்ளை அடிங்க பாப்பா. இந்த பொம்பளை மேல கைய வைங்க. முடியுமா உங்களால? முடியாது. பயப்படுவீங்க. காலேஜ்ல சிஎம் சார், நான் ஒண்ணு வீட்ல இருப்பேன், இல்ல ஆபீஸ்ல இருப்பேன். வீடு எங்க இருக்கு? ஆபீஸ்க்கு மேல இருக்கு. ஆபீஸ் எங்க இருக்கு? வீட்டுக்கு கீழ இருக்கு. அமைதியா இருங்கப்பா. கவலைப்படாத, படம் வந்துரும். கவலைப்படாத. இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே. விஜய் அவர்களுக்கு பின் நாம் தமிழருடைய வாக்கு வங்கி 8ல இருந்து 2 விழுக்காடு வாக்கு வங்கியாக மாறப்போது. கடிச்சிடாத. நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் பக்கா மாசு கட்சி ஆரம்பிச்சிட்டாப்ல.
2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதே போல 4 முனை போட்டி. எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. 36,50,000 வாக்குகள் இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தலில் என் மக்கள் செலுத்தினார்கள். 2016 இருந்து நாம் தமிழர் கட்சி ஏறுமுகத்தில் மட்டுமே இருந்திருக்கிறது.